புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 208. ஒவ்வொரு நண்பனும் ஒரு எதிரியாகவோ அல்லது உளவாளியாகவோ மாறலாம். ஒருவன் கட்டிப்பிடித்த கை ஒரு குத்துவாளைக் கொத்தியது. மற்றும் தழுவல் டூமின் இரும்புக் கூண்டாக இருக்கலாம். வேதனையும் ஆபத்தும் அவர்களின் நடுங்கும் இரையைத் துரத்தியது. மற்றும் ஒரு பயமுறுத்தும் நண்பனைப் போல மெதுவாகப் பேசினான். தாக்குதல் திடீரென தீவிரமானது மற்றும் கண்ணுக்கு தெரியாதது. ஒவ்வொரு திருப்பத்திலும் பயம் இதயத்தின் மீது பாய்ந்தது. மற்றும் ஒரு வேதனையான பயங்கரமான குரலுடன் கூக்குரலிட்டது. காப்பாற்ற ஒருவரை அழைத்தது, ஆனால் யாரும் அருகில் வரவில்லை. அனைவரும் எச்சரிக்கையுடன் நடந்தார்கள், ஏனென்றால் மரணம் எப்போதும் நெருங்கிவிட்டது. ஆயினும் கூட எச்சரிக்கையானது கவனிப்பின் வீண் செலவாக தோன்றியது. ஏனென்றால் காத்தவை அனைத்தும் ஒரு கொடிய வலையை நிரூபித்தன. மேலும் நீண்ட சஸ்பென்ஸுக்குப் பிறகு இரட்சிப்பு வந்து ஒரு மகிழ்ச்சியான நிவாரணத்தை நிராயுதபாணியாக்கும் வலிமையைக் கொண்டு வந்தபோது, மோசமான விதிக்கு இது ஒரு புன்னகை பாதையாக அமைந்தது. போர் நிறுத்தமும் இல்லை, ஓய்வெடுக்க பாதுகாப்பான இடமும் இல்லை. ஒருவர் உறங்கவோ அல்லது கைகளை துறக்கவோ துணியவில்லை. இது போர் மற்றும் ஆச்சரியத்தின் உலகம். அங்கிருந்த அனைவரும் தமக்கென தனியே வாழ்ந்தனர். அனைவரும் அனைவருக்கும் எதிராகப் போரிட்டனர், ஆனால் பொதுவான வெறுப்புடன். சில உயர்ந்த நன்மைகளைத் தேடும் மனதை திருப்பினார்கள். அவள் பேசத் துணியாமல் இருளின் இதயத்தை தன் ஒளியால் காயப்படுத்தக்கூடாது அல்லது நிறுவப்பட்ட விஷயங்களின் தீர்க்கப்பட்ட அராஜகத்தை நிந்திக்க அவளுடைய அறிவின் பெருமையைக் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக உண்மை நாடுகடத்தப்பட்டது. பின்னர் காட்சி மாறியது, ஆனால் அதன் பயங்கரமான மையத்தை வைத்திருந்தது. அதன் வடிவத்தை மாற்றியமைக்கும் வாழ்க்கை அப்படியே இருந்தது. ஒரு மாநிலம் இல்லாமல் ஒரு தலைநகரம் இருந்தது. அதற்கு ஆட்சியாளர் இல்லை, பாடுபடும் குழுக்கள் மட்டுமே. ஒளியை அறியாத மண்ணின் மீது நிறுவப்பட்ட பண்டைய அறியாமை நகரத்தை அவர் கண்டார். அங்கு ஒவ்வொருவரும் அவரவர் இருளில் தனியாக நடந்தார்கள். அவர்கள் மட்டுமே தீய வழிகளில் வேறுபடவும், தங்கள் சொந்த வழியில் வாழவும் அல்லது பொதுவான பொய்யையும் தவறாகவும் செயல்படுத்த ஒப்புக்கொண்டனர். புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 209. அங்கே அவரது மயில் இருக்கையில் ஈகோ அதிபதியாக இருந்தது. பொய்யானது அவரது துணையும் ராணியும் அமர்ந்திருந்தது. உலகம் உண்மைக்கும் கடவுளுக்கும் சொர்க்கமாக மாறியது. நிறுவன ஆணைகளால் நியாயப்படுத்தப்படும் அநீதி. பிழையின் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட வர்த்தகத்தின் இறையாண்மை எடைகள். ஆனால் அனைத்து எடைகளும் தவறானவை, எதுவும் ஒரே மாதிரியாக இல்லை. எப்பொழுதும் அவள் தன் சமநிலையுடனும் வாளுடனும் பார்த்துக் கொண்டிருந்தாள். எந்தவொரு புனிதமான வார்த்தையும் அவளுடைய பழைய தவறான ஆட்சியின் புனிதமான சூத்திரங்களை அம்பலப்படுத்தாதபடி. உயர் தொழில்களில் சுய விருப்பத்துடன் பறந்து நடந்தார் மற்றும் உரிமம் ஒழுங்கையும் உரிமையையும் கடைப்பிடிக்க வேண்டும். லிபர்ட்டிக்கு எழுப்பப்பட்ட பலிபீடம் இல்லை. உண்மையான சுதந்திரம் வெறுக்கப்பட்டது மற்றும் வேட்டையாடப்பட்டது. நல்லிணக்கத்தையும் சகிப்புத்தன்மையையும் எங்கும் காண முடியவில்லை. ஒவ்வொரு குழுவும் அதன் பயங்கரமான மற்றும் அப்பட்டமான சட்டத்தை அறிவித்தது. நெறிமுறைகள் சட்ட விதிகள் அல்லது ஒரு கோட்பாடு உணர்ச்சியுடன் நம்பப்படுகிறது மற்றும் பாராட்டப்பட்டது. ஒரு அட்டவணை உயர்ந்த சொர்க்கத்தின் புனித குறியீடு போல் தோன்றியது. பூமியின் காட்டுமிராண்டித்தனமான குடலில் இருந்து வரையப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான மற்றும் இரக்கமற்ற போர்வீரருக்கு ஒரு முறையான நடைமுறை தபாலில் அனுப்பப்பட்டது மற்றும் இரும்பு கவசமானது. கடுமையான பிரபுக்களின் பெருமைமிக்க கடுமையான போஸ். ஒரு குடிமை தோரணை கடினமானது மற்றும் வலிமையானது. ஆனால் அவர்களின் தனிப்பட்ட செயல்கள் அனைத்தும் இந்த போஸை பொய்யாக்கியது. சக்தியும் பயன்பாடும் அவர்களின் உண்மையும் உரிமையும் ஆகும். கழுகு ரேபாசிட்டி அதன் பிறநாட்டு நன்மையை நசுக்கியது. கொக்குகள் குத்தப்பட்டு கொக்குகள் பலவீனமான இரையை கிழித்தெறிந்தன. இனிமையான பாவங்களின் இனிமையான இரகசியத்தில் அவர்கள் இயற்கைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒரு ஒழுக்க நெறியாளர் கடவுளுக்கு அல்ல. மனசாட்சியற்ற வர்த்தகர்கள். முரண்களின் மூட்டைகளில் அவர்கள் துன்புறுத்துவதை மற்றவர்களிடம் செய்தார்கள். அவர்களின் கண்கள் தங்கள் சக துணையின் தீமையைக் கண்டபோது ஒரு கோபம் இருந்தது. ஒரு நல்ல கோபம்.
தங்கள் சொந்த ஆழமான மறைந்த குற்றத்தை மறந்துவிட்டதால். பாவத்தில் சிக்கிய அண்டை வீட்டாரைக் கல்லெறிந்தது போல் கும்பல். ஒரு நடைமுறைவாதி நீதிபதி தவறான ஆணைகளை நிறைவேற்றினார்.